மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட நன்னாளில் 2025ஆம் ஆண்டு பிறக்கிறது. அதே போல ஜனவரி மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி மீண்டும் தனுசு ராசியில் புதன் பகவான் நுழைவதோடு இந்த வருடம் முடிகிறது. இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன. அதிலும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானின் இணைவு 50 நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உங்கள் ராசிக்கு உங்களது குடும்பம் எப்படி இருக்கும்? திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா? தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா? உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும், சுகஸ்தானத்தில் ராகு பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையிலும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். மற்றும் குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார். மற்றும் ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறார். மற்றும் மே மாதம் 18ஆம் தேதி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இந்த கிரக பெயர்ச்சிகள் மற்றும் உங்கள் ராசிக்கான கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது பிறக்கப் போகின்ற 2025 புத்தாண்டு வருடத்தின் தொடக்கத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் அனைத்து காரியங்களிலும் வருடத்தின் தொடக்கத்தில் வெற்றி உண்டாகும். பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அதே போல புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ராகு பகவானின் அருளால் ஏற்படக்கூடும். அதே போல தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். ஒரு சிலர் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் ஏற்படும். ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் பொருள் சேர்க்கை உண்டாகும். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமான வரை அளவோடு பேசுங்கள். அதே போல கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவரை ஒருவர் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உள்ளது. தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பணி சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயம் வருவதற்கான வாய்ப்புகளும் வருடத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு உள்ளது. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார். இதன் காரணமாக மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் அனுகூலமான பலன்களே கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் அருளால் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படக்கூடும். அதே போல கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சனி பகவானின் சேர்க்கையால் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். தந்தை வழி உறவினர்களாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியமும் பாதிக்கக்கூடும் என்றாலும் சிகிச்சையின் மூலம் அது உடனே சரியாகிவிடும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது இந்த காலகட்டத்தில் நல்லது.
குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு மேற்கண்ட வகைகளில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதாவது நவீன ரக மின்சாரம், மின்னணு சாதனங்கள் வாங்கும் வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு தருவார். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். எனவே கவனமாக இருங்கள். இந்த காலகட்டத்தில் சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். குரு பகவானின் அருளால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே போல வரவு செலவுகள் சுமூகமாக நடக்கும். மறைமுக போட்டிகளை இந்த காலகட்டத்தில் முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக இந்த காலகட்டத்தில் பழகுவது நல்லது. இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சில காரிய தடைகள் ஏற்பட்டாலும் முடிவில் அது வெற்றியாகவே உங்களுக்கு முடியும். மனதில் புது தெம்பும் உற்சாகமும் ராகு பகவானின் அருளால் உண்டாகும். பொருளாதாரம் திருப்தி தருவதாக இருக்கும். மே மாதம் 18ஆம் தேதி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் சுப விரயங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். குலதெய்வ கோவில்களுக்கு சென்று குடும்பத்துடன் பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரம் திருப்தி தருவதாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரித்தாலும் ஒரு சில கசப்பான விஷயங்களை அனுசரித்து போக வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம். ராகு பகவான் கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் உடன் பிறந்தவர்கள் வகையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிறகு சீராகும். கடன் பிரச்சனை தீரும். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான சந்தோஷமான நிலை உண்டாகும். சொத்து பிரச்சனையில் இழுபறி நிலை நீடிக்கும். வாகனத்தில் வேகத்தை இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்வது மிகவும் அவசியம். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற 2025 புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும். நெருக்கடிகள் நீங்கும். வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்கு முயற்சித்தவர்களின் கனவு நனவாகும். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் அனைத்து விஷயங்களிலும் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் வேலைகளை இந்த காலத்தில் யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களுடைய திறமை குரு பகவானின் அருளால் வெளிப்படும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். இழுபறியாக இருந்த முயற்சிகள் வெற்றியாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையே இணக்கமான நிலை ஏற்படும். மே மாதம் 18ஆம் தேதி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் புதிய நண்பர்கள் வழியே ஒரு சில அனுபவங்களையும் அடைய வேண்டியதாக இருக்கும். இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் கேது பகவானால் இல்லாமல் போகும். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற 2025 புத்தாண்டு தொடக்கத்தில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகளை சனி பகவானின் அருளால் நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரம் விருத்தியாகும். பழைய முதலீட்டில் இருந்து லாபம் வரும். குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் பணியாளர்கள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். அதே போல பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை உண்டாகும். வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு முயற்சிகள் மேற்கொண்டவர்களின் கனவு நனவாகும். உறவினர்களின் ஆதரவு கூடும். மே மாதம் 18ஆம் தேதி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுடைய திறமை வெளிப்படும். சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதை புகழும் கிடைக்கும்.
உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற 2025 புத்தாண்டு தொடக்கத்தில் வேலை பளு அதிகரிக்கும், உங்கள் திறமை வெளிப்படும், எதிலும் வேகமாக செயல்படக்கூடிய நிலையை இந்த காலகட்டத்தில் உண்டாகும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவான் வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும், உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும், நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள், அலுவலக பணியில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த வேலைகள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும், வருமானம் அதிகரிக்கும், பொன்பொருள் சேர்க்கையுடன் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரம், பங்கு வர்த்தகத்தில் புதிய முதலீடு செய்வீர்கள். சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பணி புரிபவர்களின் ஆதரவு கிடைக்கும். இந்த நேரத்தில் கேது பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் இழுபறியாக இருந்த பிரச்சனை வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். வியாபாரத்தை இந்த வருடத்தில் விரிவு செய்யும் முயற்சிகளில் மேற்கொள்வீர்கள், அதில் வெற்றியும் காண்பீர்கள். உழைப்பாளர்களின் நிலை இந்த வருடத்தில் உயரப்போகிறது. நன்றி, வணக்கம்.